ஃபேஸ்புக்கில் கூட போஸ்ட் போட்டிருந்தேன் நம்ம ருசி 6 பகுதியில். அதில் ஒரு 150 கமெண்ட்ஸ் வந்திருந்தது. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஷாம்ஸ் ஹோம் டிலைட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஷாம்ஸ் ஹோம் டிலைட்டுக்கு வந்திருக்கிற மோட்டிவேஷ்னல் கிஃப்ட்ஸ். அதை தான் பார்க்க போகிறோம். அதை நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறது. ஏன்னா நான் இப்போ இருக்கிற ஒரு சிச்சுவேஷனில் வந்து ரொம்ப ஒரு பிஸி ஷெட்யூலில், ஸோ அதுக்கு நடுவில் இந்த ஷாம்ஸ் ஹோம் டிலைட் வந்து என்னால் கொண்டு போக முடியுமா அப்படின்னு ஒரு டவுட்லேயே தான் ஓடிட்டு இருந்தேன். அதெல்லாம் இல்லை, உன்னால் முடியும் அப்படிங்கிற மாதிரி என்னை சுற்றி இருக்கிறவங்க வந்து என்னை என்கரேஜ் பண்ணுறது எனக்கு இன்னும் வந்து ஒரு வைராக்கியத்தை கொடுக்குது. எனக்கு இன்னும் ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்குது. நம்மளும் ஏதாவது பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆணித்தரமாக பதிகிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து இப்போ நம்ம விடவும் முடியாது, விலகவும் முடியாது. அப்படி ஆயிடுச்சு. பலரோட மனசில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக மாறிட்டேன். ஒரு 2 வீக்ஸ் வீடியோ வரலைன்னா கூட 2 வீக்ஸ் பிஃபோர் அப்படிங்கிற வீடியோவை எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை சர்க்கிள் பண்ணி என்னாச்சு 2 வீக்ஸாக இன்னும் வீடியோ வரல அப்படின்னு கேட்குற ஃப்ரெண்ட்ஸு இருக்கிற மத்தியில் இருக்கேன் நான். ஸோ ஐ ஃபீல் மோர் ரெஸ்பான்சிபிள். கண்டிப்பாக எல்லாரோட அந்த விஷயம் வந்து நான் நிறைவேற்றுவேன்னு நம்புகிறேன். ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன். தேங்க்யூ. இப்போ வந்து ஃபஸ்ட்டு எனக்கு இதை ஆரம்பித்தது யாருன்னா என்னோடய தோழி ஆனந்தி. நான் மதுரை போயிருந்தேன் தீபாவளிக்கு. அப்போ அவங்கள சந்தித்தப்போ எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. அவங்க வந்து இந்தாடி உன்னோட ஷாம்ஸ் ஹோம் டிலைட் கிச்சனுக்காக என்னோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஓ, நம்ம மேலே இவ்வளோ நம்பிக்கை இருக்கா இவங்களுக்கெல்லாம், நம்ம வந்து கண்டிப்பாக நல்ல விதமாக பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ தட் நான் இப்போ உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்கிறேன். ஆனந்தி எனக்கு என்ன கிஃப்ட் பண்ணியிருக்காங்கன்னா, எனக்கு இல்லை, ஷாம்ஸ் ஹோம் டிலைட்க்கு ஒரு பெரிய பாத்திரம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு கண்டெய்னர் வித் லிட். ஆனந்தி, என் மேலே வந்து நீ இவ்வளோ ஃபெய்த் வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ டி, லவ் யூ ஸோ மச். கிஃப்ட்டு பெருசு இல்லைங்க. நமக்கு வந்து எவ்வளோ காசு போட்டு பொருள் எவ்வளோ பெருசுங்கிறது முக்கியம் இல்லைங்க. பட் அவங்க மனசார நம்மளுக்கு அதை கொடுக்குறாங்க இல்லையா, that matters a lot. எனக்கு வந்து அதுதான் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அடுத்து அம்மா ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. யாருங்க சொன்னால் ஆன்லைனில் வந்து அம்மா அப்பா மட்டும்தான் கிடைக்க மாட்டாங்க, மற்றதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ட்டு. எனக்கு அம்மா அப்பா கூட கிடச்சிருக்காங்கங்க. முகநூல் வந்து ஒரு நல்ல விஷயமாக பயன்படுத்தினா நல்ல விஷயம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய உறவுகள் கிடச்சிருக்காங்க. அதில் எனக்கு ஒரு அழகான ஒரு அம்மாவும் கிடச்சிருக்காங்க. அவங்க வந்தப்போ அவங்க சும்மா வரல, அவங்களும் இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ அதையும் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த அழகான ஒரு பேன், இந்த பேன் தனியாக வாங்கியிருக்கு. ஸோ அதுக்கு போய் அலைஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு மூடியும் வாங்கி போட்டு, இந்தாடா உன் கிச்சனுக்கு இது ரொம்ப யூஸ் ஆகும் அம்மா சார்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனாங்க. அங்கேருந்து சுமந்துட்டு வந்து ட்ரெயினில் வந்து இறங்கி அதை கொடுத்துட்டு போயிருக்காங்க. அம்மா, லவ் யூ லாட் அம்மா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூலாம் சொன்னால் பத்தாது. ஜஸ்ட் இட்ஸ் a way of conveying my love. அப்புறம் வீட்டில் இருக்கவங்கள சும்மா இருப்பாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பண்ணும்போது வீட்டில் இருக்கவங்க சும்மா இருப்பாங்களா? ஸோ வீட்டில் இருக்கிறவங்களோட கிஃப்ட்ஸ். இந்த நியூ இயர்க்கு குட்டியாக ஒரு குக்கர் கேட்டுட்ருந்தேன். ஸோ அது வாங்கி கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு குட்டியாக. எனக்கு டெய்லி யூஸ்க்கு இது ரொம்ப தேவை. ப்ரெஸ்டீஜில் இது ஒரு சின்ன கிஃப்ட் தான், பட் இதை விட பெருசு ஒன்று இருக்குது. பார்க்கலாமா? வாங்க. இன்னும் என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி வீட்டில் அவரும் சும்மா இல்லாமல் இந்த குக்கர் அப்புறம் இந்த ஒரு கிரைண்டர் எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காரு.
நான் பழைய கிரைண்டர் பிவிஜி வச்சுருந்தேன், அது ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, பழசாயிடுச்சு. ஸோ அரைக்கிற டைம் ரொம்ப அதிகமாகிட்டதுனால ஃபேஸ்புக்கில் கூட போஸ்ட் போட்டிருந்தேன் நம்ம ருசி 6 பகுதியில். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு அதில் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு 150 கமெண்ட்ஸ் வந்திருந்தது. அந்த 150 கமெண்ட்ஸில் 140 கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அல்ட்ராவை பற்றி தான் வந்து ஒரு நல்ல ஒப்பீனியன் இருந்துச்சு. 20 இயர்ஸாக யூஸ் பண்ணுறோம், 25 இயர்ஸாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஃபீட்பேக் மட்டுமே வச்சு தான் நான் இப்போ இந்த அல்ட்ராக்கு நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் வந்து மேலே அந்த லாக்கிங் சிஸ்டம்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் முதல்ல யூஸ் பண்ணது நார்மல் லாக்கு, அப்புறம் மேலே ஒரு பிளாஸ்டிக் மூடி, அவ்வளோதான். பட் இதில் வந்துட்டு இந்த மாதிரி இதுலேயே அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இதை நான் இன்னும் இது வரைக்கும் யூஸ் பண்ணதில்லை, நான் பார்த்ததும் இல்லை. ஸோ திஸ் இஸ் வெரி நியூ டு மீ. ஸோ எல்லோரும் சஜஸ்ட் பண்ணதுக்கு வந்து அந்த பேசிஸில் தான் நான் வாங்கியிருக்கேன். தேங்க்யூ ஈச் அண்ட் எவ்ரி ஒன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இதை நான் யூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ இதுவும் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னல் நியூ இயர் கிஃப்ட்டு. தேங்க்யூ மை லவ்லி ஃபேமிலி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ எனக்கு இவ்வளோ பிரியமாக வாங்கி கொடுத்தவங்களுக்கு நானும் ஏதாவது ரிட்டன் கிஃப்ட் அனுப்பணும் இல்லையா? ஸோ இப்போ நான் லாஸ்ட் வீக் நியூ இயர்க்கு மைசூர் போயிருந்தேன். அப்போது அங்கே எனக்கு சிலதை பார்த்தோன்னே எனக்கு அவங்க ஞாபகம் தான் எல்லாம் வந்துச்சு. அனுமா, உனக்காக என்னோடைய ஒரு சின்ன கிஃப்ட். எனக்கு தெரியும் நீ நிறைய ஜுவல் பத்திரமா வச்சுருப்பேன்னு. ஸோ அதுக்காக ஒரு ஜுவல் பாக்ஸ். ரொம்ப அழகாக இருந்துச்சு, ஆக்டிக்காக இருந்துச்சு. ஹோப் யூ வில் லைக் இட். அப்புறம் நீ வீடு கட்டினதுக்கு நான் எதுவுமே கிஃப்ட் பண்ணல. ஸோ அதுக்கும் சேர்த்து ஒரு விண்ட் சைன் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதுவும் உனக்காக வாங்கினேன். ஹோப் யூ வில் லைக் இட். அப்புறம் அம்மா வந்திருந்தப்போ பைபிள் ஸ்டாண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவும் பார்த்தோன்னே எனக்கு அம்மா ஞாபகம் வந்துச்சு. அம்மா, இது உங்களுக்காக, உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மை beloved ones. உங்கள் எல்லாருக்கும் நான் எப்படி தேங்க்ஸ் சொல்லுவேன்? I love you all. I love you so much. To my family also, love you so much. Love you all.